ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து ஒரு 6 மீட்டர்ஸ் ரேடியேஷனில் வந்து கார் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கேட் ஓப்பன் ஆகிடும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ வந்துட்டு செக்யூரிட்டி சம்டைம்ஸ் இல்லை அப்படின்னா இது எல்லாமே 100% ஆட்டோமேட்டட் ஃபியூச்சரில் இதெல்லாம் வந்து நம்ம கேட் போட்டனாவே திறக்க முடியாது. ஓகே. கரண்ட் இல்லைனாலும் திறக்க முடியாது. அப்போ வந்து நம்ம லாக்கே போட தேவையில்லை. கேட்டு க்ளோஸில் இருக்கா ஓப்பனில் இருக்கா அப்படின்றதையும் பார்க்க முடியுமா? எஸ் சார். இப்போ நம்ம மோட்டரில் வந்துட்டு கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், க்ளோஸ் ஆச்சுனாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். பெடஸ்ட்ரியன் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்கு? இந்த பெடஸ்ட்ரியன் மோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பைக் போகிறதுக்கு வந்து ஃபுல் கேட் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம். ஸோ நமக்கு வந்து ஒரு 4 ஃபீட்டில் கேட் ஓப்பன் பண்ணாவே பைக்கு கொண்டு போயிடலாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். எஸ். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறோன்னா ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் ஆகும். 300 அடிக்கு அந்த பக்கத்தில் இருந்து ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணும்போது கூட இங்கே கேட் வந்து ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இப்போ இதில் வந்து சேஃப்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும்? சேஃப்டி வந்துட்டு இதில் டிஃபால்ட்டாகவே வந்து ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்கும்போது கேட்டு வந்துட்டு பேக் போயிடும் சார். இப்போ இந்த மோட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அடிக்கடி மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குமா? சார் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க சார் மோட்டருக்கு. ஓகே. நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் எதையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. இப்போ ஆல்ரெடி இருக்கிற கேட்டில் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஓகே சார். இப்போ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நாளில் இன்ஸ்டால் பண்ணுவீங்க? சார் இது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேல இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சிடலாங்க சார். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 மீட்டர்ஸ். அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம கேட்டெல்லாம் நார்மல் கேட்லாம் போட்டு அடிக்கடி டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது கேட்டை. கேரளாவில் வந்து இஸ்ரோவில் பண்ணியிருக்கோம், மெட்ரோ பண்ணியிருக்கோம், நம்ம சென்னை மெட்ரோ பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் HPCL பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்க. பேசிக்காக நமக்கு வந்துட்டு எந்த மோட்டர் போகிறோமோ அதுக்கான சர்வீஸ் சென்டரு நியர்பை இருக்குதா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மோட்டர் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு பிரச்சனை இருக்காதுங்க சார். சம்டைம் இதை விட மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மோட்டரை போட்டுருவாங்க. அடுத்த ஒரு 10 டேஸில் ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா கூட அதை அட்டன் பண்ணுறதுக்கே ஆள் கிடைக்க மாட்டாங்க. கஸ்டமர் டேரெக்டாகவே நம்ம கம்பெனி கால் பண்ணலாம். கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்போ டக்குன்னு ஓப்பன் ஆகலை, அதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுறது, மேனுவலாக எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றது தெரியாது. அந்த டைமில் வந்துட்டு கால் பண்ணாங்கன்னா கூட நம்ம கம்பெனி ஸ்டாஃப் வந்துட்டு அவங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஆல்ரெடி கேட் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமமாக எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்? வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர், உங்கள் கம்பெனி பேர்? எஸ், என்னோட நேம் வந்து அருண்குமார். என்னோட கம்பெனி நேம் வந்துட்டு சில்வர் விஸ்டா. ஸோ நாங்கள் வந்து இந்த கேட் ஆட்டோமேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸாக இருக்கோம். ஸோ இப்போது ஆக்சுவலாக நம்மக்கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னா ஸ்லைடிங் கேட்டு, ஸ்விங் கேட் ஓப்பனர், பூம் பேரியர், ரெக்டார்டபிள் கேட்ஸு, பொலாட்ஸு, டயர் கில்லர்ஸு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மகிட்டே இருக்குது. இது கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா லூப் டிடெக்டர்ஸ் அண்டு வைஃபை மாடுலர், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், UHF ரீடர், ஆக்சஸ் கண்ட்ரோலர், இது எல்லாமே நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ பிகாஸ் இந்த ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணுவோம். சில ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ ஆட்டோமேட்டடு கேட் அப்படின்னு வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, உங்களது ஏன் வாங்கணும் சார்? நம்மளோட ப்ராடக்ட்ஸை ஏன் பர்ச்சேஸ் பண்ணோன்னா பேசிக்காக நம்மளோட பில்டு குவாலிட்டி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் சார். எக்ஸாம்பிள் ஒரு ரேக் எடுத்துக்கோங்களேன், மினிமம் 12 mm ரேக் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதர் பிராண்டில் 8 mm 9 mm இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆனால் அந்த குவாலிட்டி இருக்காது, ஓவராக சவுண்டு வரும், இது மாதிரி ஸ்மூத்னஸ் இருக்காது. ஓகே. ஸோ அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இந்த ரிமோட் எடுத்துக்கோங்க. இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அதர் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணால் கூட ஆப்ரேட் ஆகாது. எக்ஸாம்பிள் இப்போ கார் எடுத்து வந்து நிறுத்திட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க, ரிமோட்டை ஆகாது. ஸோ அவங்க பக்கத்தில் வந்து மோட்டராண்ட ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும். ஓகே. ஆனால் நம்ம என்ன கேரண்டி தரோம் அப்படின்னா 30 மீட்டர்ஸ் ரேஞ்சில் இருந்து நீங்கள் ரிமோட் ஆப்ரேட் பண்ணாலும் மோட்டர் ஆப்ரேட் ஆகும். 30 மீட்டர்ஸ்னா 90 அடிக்கு மேலே, 90 அடிக்கு மேலே இருந்தும் நம்ம ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே. இது வந்துட்டு ஆஸ் பர் எங்களோட டாக்குமெண்டேஷன் படி நாங்கள் சொல்கிற லெங்க்த்து. ஓகே. இதே வந்து நீங்கள் 50 மீட்டர்ஸில் கூட கேட் ஆப்ரேட் பண்ண முடியுது. எங்கள் ரிமோட்டில் நாங்கள் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓ, நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறது 30? கன்ஃபார்மாக சொல்கிறது 30. 50 அதையும் தாண்டி 40 50 மீட்டர்ஸில் ரேஞ்சில் இருந்து கூட கேட்டு ஆப்ரேட் பண்ண முடியும் நம்ம ரிமோட். ஓகே ஓகே. இந்த மாதிரி மற்ற பிராண்டில் இல்லவே இல்லை. இது நம்மளோட பெனிஃபிட்டு. அது மாதிரி நம்மளோட PCB வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து நார்மல் போர்டு கிடையாது. நம்மளோட போர்டு வந்து இன்டெலிஜென்ட் போர்டு. ஓகே. ஸோ அதில் வந்து மல்டி ப்ராடக்ட்ஸ் இன்டெகிரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஒரு ஒய்ஃபை அடாப்டர் போடுறீங்க, ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் போடுறீங்க அப்படின்னா அந்த நார்மலாக மற்ற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் ஆச்சு க்ளோஸ் ஆச்சுங்கிற இன்ஃபர்மேஷனே வராது. ஓகே. நம்ம ப்ராடக்ட்ஸில் கேட் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நம்ம பிராண்டில் வரும். அதர் பிராண்டில் இது வராமல் இருக்குங்க சார். ஓகே.
ஸோ இதெல்லாம் நம்மளோட பெனிஃபிட்ஸுங்க சார் நம்ம ப்ராடக்ட்ஸில். ரிமோட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, பெடஸ்ட்ரியன் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்கு? இந்த பெடஸ்ட்ரியன் மோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பைக் போகிறதுக்கு வந்து ஃபுல் கேட் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம். ஸோ நமக்கு வந்து ஒரு 4 ஃபீட்டில் கேட் ஓப்பன் பண்ணாவே பைக்கு கொண்டு போயிடலாம். ஸோ அதனால் ஃபுல் லெங்த் ஓப்பன் பண்ணால் பெடஸ்ட்ரியன் மோட் ஓப்பன் பண்ணால் ஒரு பர்சன் நடந்து போகிறது வர்றதுக்கு ப்ளஸ் பைக் எடுத்துகிட்டு போகிறது வர்றதுக்கு இதெல்லாம் வந்து இந்த பெடஸ்ட்ரியன் மோடு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது அமுக்கினா எவ்வளோ ஓப்பன் ஆகும்? ஒரு 4 ஃபீட் ஓப்பன் ஆகும் சார். 4 ஃபீட் ஓப்பன் ஆகும். ஆமாம் சார். அது டிஃபால்ட் தான். டிஃபால்ட்டு 4 ஃபீட். ஆமாம். ஓகே. இது யூஸ் பண்ணுறதால கரண்ட் பில் அதிகமாக வரும். ஸோ இது வந்து கரண்ட் பில் அதிகமாகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் கிடையாதுங்க சார். பேசிக்காக ஒரு சிங்கிள் பேஸில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு மோட்டர் இது. ஒரு நாளைக்கு ஒரு கேட்டை வந்து மேக்ஸிமம் ஒரு 4-5 டைம்ஸ் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க சார். அதனால் கரண்ட் பில்லும் அதிகமாக எடுக்காது. பட் எனி டைம் கரண்ட் அதில் இருந்துட்டு தான் இருக்கும். பட் கன்சியூம் ஆகாது கரண்ட். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்ரு, அதாவது ஒரு 90 அடிக்கு வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிமோட்டு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 அடி இருக்கும். இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆகுது. ஸ்டாப்பு கொடுத்தா நிற்கிது. இதே மாதிரியே இன்னொரு சைட்டில் அந்த 90 அடிக்கும் மேலே போயிட்டு செக் பண்ணியிருந்தோம். 2 டிஸ்டன்ஸ்லேருந்து செக் பண்ணியிருந்தோம். ஒர்க் ஆகிட்டே இருந்தது. எவ்வளோ தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற அளவுக்கு செக் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 300 அடிக்கு அந்த பக்கத்தில் இருந்து ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணும்போது கூட இங்கே கேட்டு வந்து ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. நாங்கள் எதுக்கு 300 அடிக்கு அந்தாண்டருந்து ஓப்பன் பண்ண போகிறோம் கேட்டை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 4 மாடி பில்டிங்கில் இருக்கீங்க, 4வது ஃப்ளோரில் இருக்கீங்க, கேட்டை ஒரு வேளை திறந்து விட்டுட்டே போயிட்டீங்க, நைட்டு இறங்கி வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் 4வது மாடியிலேருந்தே ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேட்டு க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ணியும் பார்த்தோம், நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த சைட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது, இந்த சைட்டில் வந்து நம்ம ஸ்லைடிங் கேட்டுக்கு வந்துட்டு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 ஃபீட்டு கேட் இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 மந்த்து கிட்ட ஆக போகுது இந்த கேட் பண்ணிவிட்டு. கஸ்டமர் ஹாப்பி தான், இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மோட்ரு இது மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற மாதிரிங்களா இல்லை கேட்டோட சேர்த்து பண்ணுற மாதிரி? இப்போது எக்ஸிஸ்டிங் கேட் ஆல்ரெடி வச்சுருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு மோட்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இன்கேஸ் நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது அவங்க கேட் வித் மோட்டர் தான் கேட்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து 2மே சேர்த்தே பண்ணி கொடுத்துருவோம் சார். ஸோ நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதில் அவங்க என்ன கேட்டு செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து நம்ம கேட்டு வித் மோட்டரோட பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே சார். இப்போ இந்த மோட்டர் எப்படி சார் கேட்டோடைய வெயிட் பொறுத்து மாறுமா? இந்த கேட்டோட ஸ்பெக்கை பொறுத்து தாங்க சார் நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் கேட் வந்து இன்னைக்கு வந்து 1000 kg கேட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1500 kgல வந்து மோட்டரு கொடுக்கலாம். பர்டிகுலராக வந்து நம்ம இந்த கேட்டோட ஸ்பெக்கை பொறுத்து தான் நம்ம மோட்டரை செலக்டே பண்ணோம் சார். ஓகே. இப்போ இந்த ஆட்டோமேட்டட் கேட் போகிறதால என்ன அட்வான்டேஜ்? ஆட்டோமேட்டட் கேட் போகிறதால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ வந்துட்டு ஓவர் டைம் நம்ம கார் எடுக்கும்போது கேட்டை வந்து ஓப்பன் பண்ணணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும். அது மாதிரி இப்போது மழை டைமாக இருக்குது, அந்த டைமில் வந்துட்டு கார் வெளியில் நிறுத்திட்டு வந்து கேட் ஓப்பன் பண்ணணும். கீ இருக்காது, சம்டைம் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. செக்யூரிட்டி கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. சம்டைம் மிட் நைட்டில் வரும்போது செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்க மாட்டாங்க ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஓகே. ஸோ அந்த டைமில் நம்ம காரில் ரிமோட் வச்சிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி கூட ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, 2 கார் இருக்குது அப்படின்னா 2 ரிமோட் கொடுப்பீங்களா? டெஃபினட்டாக இதில் வந்து எத்தனை ரிமோட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போது அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கார் வச்சுருப்பாங்க. ஆமாம். அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரிமோட் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சார். எல்லாமே ஒர்க் ஆகும். ஆமாம். இப்போ ரிமோட்டு இல்லைனா கூட அவங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன்லேயே கூட மோட்டரை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். ஆப்பும் இருக்குங்களா? ஆப்பும் இருக்குங்க சார். ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து சேஃப்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும்? சேஃப்டி வந்துட்டு இதில் டிஃபால்ட்டாகவே வந்து ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்கும்போது கேட்டு வந்துட்டு பேக் போயிடும் சார். ஏதாச்சும் கிராஸ் பண்ணுறாங்க, பெட்ஸ் இருக்கு, சில்ட்ரன்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, அந்த டைமில் வந்துட்டு கார்லேருந்து ஆப்ரேட் பண்ணிடுறாங்க தெரியாமல். அந்த டைமில் வந்துட்டு அந்த சென்சார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபோட்டோ செல் சென்சார்னு இருக்கும் 2 சைடு. ஓகே. ஸோ அது கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் சார். க்ளோஸ் ஆகாது. ரன்னிங்கில் இருந்தால் கூட நம்ம கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிவைஸ் போயிடும். ஸோ நல்லா சேஃப்டியோட தான் சார் இருக்கும். இல்லை வெளியிருந்து ரிமோட் இல்லாத யாராவது ஓப்பன் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா? ரிமோட் இல்லாமல் இதை ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க சார். ஓப்பன் பண்ண முடியாது. வெதர் ரிமோட் வச்சு ஆப்ரேட் பண்ணணும், இல்லைனா மொபைல் ஆப்பில் ஆப்ரேட் பண்ணணும். ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும் சார். ஓகே. இப்போ வந்து ஆட்டோமேட்டடாக நம்ம வெளியே இருந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே, கரண்ட் இல்லைன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது?
ஆக்சுவலாக இது குட் கொஸ்டின். இப்போ வந்து நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கேட் வச்சுருப்பாங்க, மெயின் கேட்டும் வச்சுருப்பாங்க. ஆமா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு விக்கெட் கேட் இல்லாத இடத்துல தான் இந்த பிரச்சனை வரும். ஓகே. விக்கெட் கேட் இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், கம்பல்சரி இந்த மோட்டருக்கு வந்து ஒரு இன்வெர்டர் பவரோ யூபிஎஸ் பவரோ ப்ரொவைட் பண்ணிடணும் சார். ஓகே. அப்போ தான் வந்துட்டு நம்ம பவர் இல்லைனாலுமே ஆப்ரேட் பண்ண முடியும். ஆ. விக்கெட் கேட் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்காது. ஆமா. நம்ம வந்து விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணிட்டு இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம், மேனுவல் கீ போட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பவர் இல்லைனா இதை எப்படிலாம் ஆப்ரேட் பண்ண முடியும்னா மேனுவல் கீ வச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போது வந்து நம்ம வெளியில் போகும்போது இந்த மோட்டரோட கீயும் எடுத்து போகிறது அட்வைசபிளுங்க சார். ஓகே சார். இப்போ இந்த மோட்டர் அப்படின்னும் போது அதுக்கு ஏதாவது வாரண்டி ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆமாங்க சார். மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து கம்பல்சரி வாரண்டி கொடுத்துறோம் சார். ஓகே. ஆக்சசரிஸ்க்கு வந்துட்டு 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம் சார். ஓகே. ரிமோட்டு, சென்சாரு இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 இயர் வாரண்டி கவர் பண்ணிப்போம். ஓகே. மோட்டருக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் வாரண்டி அப்ளிகபிளுங்க சார். ஓகே சார். இப்போ 2 இயர்ஸுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராதுங்க சார் ப்ராப்ளம். ஏன்னா இது நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் இது. ஓகே. ஆல்மோஸ்ட் நிறைய சைட்டில் பண்ணியிருக்கோம் நாங்கள். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ம். இன்கேஸ் அது மாதிரி பிரச்சனை வந்தால் கூட என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, இந்த கேபிள் யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி கம்மியாக ஏதாச்சும் கேபிள் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம் மோட்டர் ஆப்ரேட் ஆகாது. அப்போ வந்து நம்ம பவர் இந்த சென்சார் கேபிள்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை பண்ணிட்டோம்னாவே ஒர்க் ஆகிடும் சார். ஓகே. இதில் மேஜராக எதுவும் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இல்லைங்க சார். ஓகே. இப்போ மழையில் படுற மாதிரி இருந்தாலும் அது ப்ராப்ளம் வராதா? இல்லைங்க சார். இது மழையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க சார். IP54 ரேட்டிங் இருக்குங்க சார். ஓகே. அதனால் வந்து டேரெக்டாக மழை பெஞ்சாலுமே அது ஃபுல்லாக கவர்டு தாங்க சார். ஒன்றும் பிரச்சனை வராது. உள்ள தண்ணி போகாது. தண்ணி போகாதுங்க சார். இப்போ ஏதாச்சும் தண்ணி வந்து ஃப்ளட்டு வந்துட்டு தண்ணி நிற்கும் போது அப்போ அந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போதே அதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சிடணுங்க சார். ஓகே. இது வந்து தண்ணியில் இருக்கக்கூடாது மோட்ரு. ஆ. பட் மழை பெஞ்சாலோ இல்லை தண்ணி மேலே தெளிச்சாலோ ஒன்றும் பிரச்சனை வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க சார். இப்போ வந்து இம்மீடியட்டாக நம்ம வெளியே போக வேண்டிய நேரத்தில் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, அதுக்கு நம்ம மேனுவலாக கீ போட்டு Yes, sir. ஓப்பன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாங்க சார். நம்ம வந்துட்டு மேனுவல் கீ எடுத்து வந்து நார்மல் எப்படி லாக் அன்லாக் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணிட்டு தள்ளினீங்கன்னா கேட் ஓப்பன் ஆகிடும் சார். ஓகே. 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 நம்ம கேட் போட்டனாவே திறக்க முடியாது. ஓகே. கரண்ட் இல்லைனாலும் கரண்ட் இல்லைனாலும் திறக்க முடியாது. ஓகே. அப்போ வந்து நம்ம லாக்கே போட தேவையில்லை. ஓகே. ஒன்ஸ் வந்து இப்போ நமக்கு பவர் இல்லாத டைமில் இந்த கேட்டை வந்து கேட் மோட்டரை மேனுவலாக ஆப்ரேட் பண்ண மேனுவலாக ஆப்ரேட் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதுதான் வந்து கியர் சொல்லுவாங்க. ஓகே. இதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா சிம்பிளாக இது மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம கேட்டு மோட்டரில் வந்து கேட்டு நார்மலாக மூவ் ஆகிட்டே இருக்கும்போது நிற்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோ டவுன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஓகே. இது வந்து கேட்டு டக்கு நின்றுச்சுன்னா ஒரு ஜர்க் ஆகும் இல்லையா, ஆமாம் ஆமாம். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மோட்டரில் அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க சார். ஓகே சார். இப்போ இந்த மோட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அடிக்கடி மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குமா? சார் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க சார் மோட்டருக்கு. ஓகே. நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் எதையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பேசிக்காக அந்த ட்ராக் மட்டும் ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஐபி ஏதாச்சும் போட்டு க்ளீன் பண்ணிக்கணும். கிரீஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து அந்த வீல் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக தான். அந்த வீல் மட்டும் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஆமாம் ஆமாம். மோட்டர் ரிலேட்டடாக நீங்கள் எதையுமே மெயின்டைன் பண்ண வேண்டாங்க சார். இதுவும் ஸ்லைடிங் கேட்டுக்கு மட்டும்தான் இந்த வீல்லாம் வரும். எஸ், ஸ்லைடிங் கேட்டுக்கு வரும். வீல் வராது. ஸ்விங் கேட்டுக்கு வீல் வராது. பட் ஃபோல்டிங் கேட்டுக்கு வீல் வரும். ஆமாம் ஆமாம். எஸ். ஓகே. அந்த இடங்க மட்டும் நம்ம இது பண்ணிட்டா போதும். சம்டைம் என்னன்னா மழை பெஞ்சிட்டு இது மாதிரி ரஸ்ட் ஆகிருக்கும். ரஸ்ட் ஆகும்போது சாஃப்டாக இல்லைன்னா சவுண்ட் அதிகமாக வரும் கேட்டில் இருந்து. ஸோ சாஃப்டாக போனோம்னா அந்த மாதிரி அந்த ட்ராக்குக்கு மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதுங்க சார். மோட்டருக்கு வந்து 0 மெயின்டெனன்ஸ். ஓகே. 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 அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப மட்டும்தான் செலவு, அதுக்கப்புறம் செலவு எந்த செலவும் கிடையாது. ஓகே. இப்போ ஆல்ரெடி இருக்கிற கேட்டில் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஓகே சார். இப்போ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நாளில் இன்ஸ்டால் பண்ணுவீங்க சார்? இது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ½ டேல இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சிடலாங்க சார். ஓகே. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவைங்கிறத வந்து நோட் பண்ணிடணும். நோட் பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன தேவைப்படும் இந்த கேட் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிக்கல் பார்ட்டு, அடுத்து வந்துட்டு ஃபேப்ரிகேஷன், கேட் வந்துட்டு இது கரெக்டாக இருக்குமா பார்க்கணும். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குமா. சம்டைம் வந்து கேட்டெல்லாம் பெண்டாக இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணாமல் நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வர்றது சான்சஸ் இருக்குங்க சார். ஓகே. ஓகே. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் பார்க்கணும். கஸ்டமரோட நீட்ஸ் என்ன, அவர் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறாரு, மொபைலில் ஆப்ரேட் பண்ண போகிறாரா, வேறு ஏதாச்சும் இன்டகிரேட் பண்ண போகிறாரா, ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ லைக் வீடியோ டோர் ஃபோன் வச்சுருக்கீங்க அது கூட எதனா இன்டகிரேட் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கணும். சம்டைம் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக கேட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுனா, இப்போ காரில் வந்து நம்ம RFID டேகை வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து ஒரு 6 மீட்டர்ஸ் ரேடியேஷனில் வந்து
கார் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கேட் ஓப்பன் ஆகிடும். ஓகே ஓகே. ஓப்பன் ஆகிடும். அதுக்கு அடுத்து ஏன்னா இப்போ வந்துட்டு செக்யூரிட்டி சம்டைம்ஸ் இல்லை அப்படின்னா இது எல்லாமே 100% ஆட்டோமேட்டட். ஃபியூச்சரில் இதெல்லாம் வந்து செக்யூரிட்டியே இல்லாமல் அந்த மாதிரிலாம் ஆப்ரேட் பண்ண மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஃபுல்லாக ஆட்டோமேட்டட் தான் எல்லாமே. ஓகே. அப்போ வந்துட்டு ஸ்டிக்கரை வந்து ரீட் பண்ணிவிட்டு கேட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். அப் டு 30 செகண்ட் வரைக்கும் வண்டி போனதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. இப்போ அது ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது ஸ்லைடிங் டோரு, இது நம்ம போகிறப்போ ஓப்பன் ஆகிற மாதிரி. எஸ், அந்த மாதிரி சொல்கிறீங்க. கரெக்ட் சார். ஓகே ஓகே. இது மேக்ஸிமம் இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இந்த மாதிரி யூஹெச்எஃப் ரீடர், ஒரு இண்டிவிஜுவல் ஹோமில் வந்து அந்த மாதிரி கார்டு ரீடரு இதெல்லாம் வச்சு போகிறது வந்துட்டு பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இண்டிவிஜுவல் ஹோமுக்கு வந்து இது நெசசரியாக இருக்காது. பட் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். சார் மொபைல் ஆப் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதில் வந்து கேட்டு க்ளோஸில் இருக்கா ஓப்பனில் இருக்கா அப்படின்றதையும் பார்க்க முடியுமா? எஸ் சார். இப்போ நம்ம மோட்டரில் வந்துட்டு கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், க்ளோஸ் ஆச்சுனாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். கேட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றத மொபைல் ஆப் வச்சுவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாமலே பார்க்க முடியுமா ஆப்ல? நோட்டிஃபிகேஷன் இல்லாமலே பார்க்க முடியும் சார், கேட் ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம அப்போ வந்து மேனுவலா செக் பண்ணோம். நோட்டிஃபிகேஷன்ன்றது என்னன்னா என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அது வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். அது அடிக்கடி ஓப்பன் பண்றப்போ இப்போ நம்ம அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு அது பிரச்சனையா இருக்காதுங்க சார். இதே அபார்ட்மெண்ட்டா போகும்போது தான் அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அபார்ட்மெண்ட்ஸ்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கே வந்துட்டு மொபைல் ஆப் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நம்ம கேட் வந்து ஞாபகம் இல்லாமல் லாக் பண்ணாமல் கூட போயிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு வந்து கேட் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா மேலேருந்தே கூட நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே. இல்லை இது பார்க்கணுன்னா அப்போது இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி ஏதாவது வேணும்ல? 100% இன்டர்நெட் வேணும் சார். இது வந்துட்டு ஐஓடி பேஸ்ட் டிவைஸ். இது வந்து இன்டர்நெட் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகாது. நமக்கு பேசிக்காக வீட்டில் இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு சிக்னல் கிடைச்சாவே போதும் சார். நம்ம டிரான்ஸ்மிட்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கனெக்ட் பண்ணிடலாம் சார். ஓகே ஓகே. அது அடிஷ்னலாக தான் வைக்கணும், இந்த கேட்டில் இல்லை. நமக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது இதில். ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படின்னா டிஃபால்ட்டு மோட்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எனக்கு வந்துட்டு மொபைல் ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் நம்ம அந்த டிரான்ஸ்மிட்டர் அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஓகே சார். இது வந்து ஸ்விங் கேட் இல்லைங்களா? ஆமாம் சார். இது இதில் வந்து ரெண்டு சைடுமே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆமாம் சார். இது வந்து இப்போ இந்த ஸ்விங் கேட் வந்துட்டு சிங்கிள் கேட்டாகவும் வரும், டுவல் கேட்டாகவும் வரும், டுவல் லீஃபாகவும் வரும். ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு கண்ட்ரோல் பேனல் வந்து தனியாக வந்துடும் சார். ஓ, இதில் மட்டும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா வருது? ஆமாம் சார். இதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் வந்து ரெண்டு மோட்டரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. இப்போ இதில் வந்து அட் அ டைம் ரெண்டுமே ஓப்பன் ஆகுது. ஓகே. ஒன்று ஓப்பன் ஆகிற மாதிரி மட்டும் செஞ்சுக்க முடியுமா? பண்ண முடியும் சார். நமக்கு வந்து அந்த ரிமோட்டில் வந்து பட்டன் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் கேட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதில் வந்து ரெண்டு இது வர்றதால ஓகே ஸ்லைடிங்கை விட இது ரேட்டு கூட வருமா? ஸ்லைடிங் கேட் மோட்டரை விட இந்த மோட்டர் வந்து காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் சார். ரெண்டு யூஸ் பண்ணுறதால காஸ்ட் கூட வருதா இல்லை ஒன்றே காஸ்ட் கூட தானே? இல்லை சார். இது வந்துட்டு சிங்கிள் மோட்டர் சிங்கிள் லீஃப் அது மாதிரினா வந்து ஒரு கண்ட்ரோல் பேனலு ஒரு மோட்டர் மட்டும் செப்பரேட்டாக வாங்கணும். டுவல் கேட் இருக்கிறதால நமக்கு வந்து ரெண்டு மோட்டர் தனியாக தான் வாங்கணும் சார். ஓகே. அதனால இது காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சார் வரும். இல்லை சிங்கிளாக யூஸ் பண்ணாலும் ஜாஸ்தி தான்? நோ சிங்கிளாக யூஸ் பண்ணால் மோட்டர் காஸ்ட் மட்டும் ரெடியூஸ் ஆகும். ஓகே ஓகே. கண்ட்ரோலரை வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும். ஓ, நீங்கள் சிங்கிளாக யூஸ் பண்ணாலும் ரெண்டாக யூஸ் பண்ணாலும் கண்ட்ரோலர் வச்சு தான் ஆகணும். ஓகே. இந்த ஸ்விங் கேட்டுங்கிறதால. ஓகே. இதில் மேனுவலாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா? இருக்குங்க சார். இதுக்கும் மேனுவல், இதுதான் மேனுவல் கீ இதுக்கு. இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதுதான் மேனுவல் கீ. இப்போ கேட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும்? எஸ். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறோன்னா ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் ஆகாது. இப்போ இது வந்து ஸ்விங் கேட்டுனாலே இந்த மாடல் தான் வருமா? நான் வேறு இடத்துல வந்து வேறு மாடல் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி வெளியே தெரியாத மாதிரி, ஓகே, கேட்டோடவே சேர்ந்த மாதிரி மோட்டர் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துருந்தேன். அந்த மாதிரி மாடல் இருக்குங்க சார். ஸ்விங்கில் வந்துட்டு நமக்கு 2 டைப்ஸ் மோட்டர் இருக்குங்க சார். ஒன்று வந்து கிராங்க் டைப்பு. இந்த மாடல் தான் வந்து கிராங்க் டைப்பு. ஓகே. இன்னொரு மாடல் வந்து பிஸ்டன் டைப் மோட்டர். இப்போ இந்த கேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கிராங்க் டைப் மோட்டர் போகிறதா இல்லை பிஸ்டன் டைப் போகிறதாங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். இப்போ இந்த கேட்டுக்கு வந்து ஏன் கிராங்க் டைப் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த கேட் வந்துட்டு வெளியில தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே வந்து பிஸ்டன் டைப் போட முடியாது. ஓகே. இதே இந்த கேட் வந்து இன்ச்சஸ் வந்து இந்த கார்னரில் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறோம்னா பிஸ்டன் டைப்பே போடலாம். ஓகே. ஸோ அது மாதிரி ப்ரைஸிங்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பிஸ்டன் டைப் மோட்டர் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. இந்த கிராங்க் டைப் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது அப் டு 400 kg வரைக்கும் கேட்டுக்கு இந்த மோட்டரை போடலாம்.
பிஸ்டன் டைப் வந்துட்டு 300 கேஜி கேட் வரைக்கும் அந்த பிஸ்டன் அந்த டைப் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. இது என்ன இது? சார் இது வந்து பூம் பேரியருங்க சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 மீட்டர்ஸ். அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம கேட்டெல்லாம் நார்மல் கேட்லாம் போட்டு அடிக்கடி டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது கேட்டை. எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் கேட்டை போட்டுட்டு 15 மீட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 100 சைக்கிள்ஸ் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. வெஹிக்கல்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம பெரிய கேட்டெல்லாம் போட்டு நம்ம இது மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஆமாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது சிம்பிளாக இதை வந்து நீங்கள் எத்தனை சைக்கிள்ஸ் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம் பர் டே. ஓகே. ஸோ அதனால் இது வந்து ரெகுலராக இந்த மாதிரி கேட் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸுக்காக தான் இது. ஆமாம், கமர்ஷியல் கேட்லாம் இருக்குது அது மாதிரி தான். எஸ், சிம்பிள் சார். டோல்கேட்டில் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வெஹிக்கல்ஸ் ஆகுதுன்னு தெரியும். அந்த மாதிரி அதிக வெஹிக்கல்ஸ் வரும் பிளேஸ்லலாம் வந்து இந்த மாதிரி பேரியர் போடுறது பெட்டருங்க சார். இது மேக்ஸிமம் கமர்ஷியல் ஸ்பேஸ்ன்றதால அதுக்கான ரேட் அப்படின்றது அவங்களுக்கு கேட்கும்போது தான் கொடுக்க முடியும் இல்லையா, அது வேற மாதிரி இருக்கும். ஆமாங்க சார். இப்போது இதுலேயுமே நம்ம டிஃபால்ட் ப்ரைஸிங்னு ஒன்று இருக்குங்க சார். இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, எத்தனை மீட்டர்ஸ் ரோடு இருக்குது அதை பேஸ் பண்ணி இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்ஸ் ஃபிக்ஸ்டு இருக்குது. 4 மீட்டர்ஸ் ரோடு வித் இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி 4 மீட்டர்ஸ் கொடுக்கலாம். அடுத்து 6 மீட்டர்ஸ் இருக்குது. அட்ஜஸ்டபிள் மாடலும் இருக்குது நம்மக்கிட்ட. 3 மீட்டர்ஸ்லேருந்து அப் டு 6 மீட்டர்ஸ் வரைக்கும் அட்ஜஸ்டபிள் மாடலும் இருக்குது. அதுக்கு பேர் வந்து டெலஸ்கோபிக் கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ இங்கே இந்த ஏரியாவில் வந்துட்டு 600 மீட்டர்ஸ் வந்து 2 நம்பர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஒரு 2 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். டோட்டலாக இந்த ஏரியாவுக்கு 4 பேரியர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சார். ஓகே ஓகே. இது இல்லாமல் கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு இந்த ஷட்டர் எல்லாமே மோட்டரைஸ்டாக அதெல்லாம் பண்ணுறீங்க? ஆமாங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் இதே வேர் ஹவுஸ் பார்த்துக்கோங்களேன். ஸோ இது மினிமம் வந்து ஒரு 10 என்ட்ரியாவது இருக்கும் இந்த வேர் ஹவுஸில். ஸோ இதுக்கு 10 என்ட்ரிக்கும் வந்து ஷட்டர் போட்டு மோட்டரைஸ்டு ஷட்டர் போட்டு கொடுக்குறோங்க சார். பட்டன் அமுத்தினாலே பட்டன் ஓப்பன் ஆகிடும். எஸ் சார். ஓகே. இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட திக்னஸ் நல்லாயிருக்கும் சார், நம்மக்கிட்ட குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இது இப்போ நம்ம வெயில் மழை இதெல்லாம் தாங்கணும். வித் பவுடர் கோட்டிங்கோட நம்ம இந்த பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆனால் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரஸ்ட் ஆகாது. இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ பிஎல்டிசி மோட்டர் வந்து நமக்கு நாய்ஸ் அவ்வளோவா இருக்காது, டிசியில் ஆப்ரேட் ஆகுது. ப்ளஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சீப்பான ஏசி மோட்டர்லாம் கிடைக்குதுங்க சார். பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்காது. ஒரு 1 இயர் 1.5 இயர்லேயே ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 5 மில்லியன் சைக்கிள்ஸ் வந்துட்டு இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். யூஸ்வலாக மார்க்கெட்லேருந்து 2 மில்லியன் சைக்கிள்ஸ் தான் கொடுப்பாங்க வாரண்டி. ஓகே. இந்த பேரியர் வந்துட்டு 5 மில்லியன் சைக்கிள்ஸ் வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியும். இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டோகானல் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போது இந்த மாதிரி 6 மீட்டர்ஸ் லென்த்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும்போது காற்று ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில். ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கு வந்து அந்த ஆக்டோகானல் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால ஷேக் ஆகாது அதிகமாக. ஓகே. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டி கொலிக்ஷன் டெக்னாலஜின்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெஹிக்கல் காரோ ஏதோ இடிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டிக் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்போ இடிச்சா ஸ்ட்ரைட் ஆகிடும், இப்படி ஸ்ட்ரைட் ஆகிட்டு இப்படி திரும்பிடும். ஸோ அதனால் உடையாது, ஸ்டிக்கும் உடையாது, வெஹிக்கிளுக்கும் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் நம்ம. அதுக்கு தான் சென்சார் வச்சுருக்கீங்களா? இந்த சென்சார் வந்து நம்ம நார்மலாகவே இப்போ வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆன உடனே அடுத்த வெஹிக்கிள் ஓப்பன் ஆகிடும் இல்லையா, அதுக்கு அப்போ க்ளோஸ் ஆகணும். ஸோ 1 by 1 தான் வெஹிக்கிள் வந்து வரணும். இதுதான் ஃபுல் ஆட்டோமேட்டட். ஸோ அதனால தான் இந்த சென்சார் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இது க்ளோஸ் பண்ணும்போது யாராச்சும் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட தலையில் இடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த சென்சார் கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், திரும்ப ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம ப்ராடக்ட்ல இருக்குங்க சார். ஓகே சார். இப்போ ஆல்ரெடி கேட் இருக்கு, இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னா மினிமமா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் சார்? பேசிக்லி இந்த கேட் ஆட்டோமேஷன் பண்றது வந்துட்டு ஒரு 50,000 to 60,000 ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகே. பேஸ்ட் அந்த கேட்டோட ஸ்பெக் பொறுத்த மாதிரி ப்ரைசிங் இன்க்ரீஸ் ஆகும் சார். ஏன்னா அங்கே வந்துட்டு இப்போ ஒரு எல்லாமே ரெடிமேடாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இருக்காது. சம்டைம் டீலர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குற மாதிரி வரும், ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். கேட்டு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த கேட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரி வரும். ஸோ பேஸ்டாக தான் சைட் பை சைட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரைசிங் இது பண்ணிவிடுவாங்க. பட் மோட்டரோட காஸ்ட் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு 50,000 ஸ்டார்ட் ஆகும் சார். சார் இப்போ மோட்டர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் தனியாக எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா? ஆமாங்க சார். இப்போ வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணோம் அப்படின்னா
இன்க்ளூடிங் மோட்டர் காஸ்ட்டு ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்லுவாங்க. சம்டைம் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு 50,000 60,000 அந்த மாதிரி இருக்கும் சார். ஓகே, இன்ஸ்டலேஷனோட தான் அந்த காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை விட அதிகமாகவும் பண்ணுறாங்க, அதை விட கம்மியாகவும் பண்ணுறாங்க. ஓகே. பேசிக்காக நமக்கு வந்துட்டு எந்த மோட்டர் போகிறோமோ அதுக்கான சர்வீஸ் சென்டர் நியர்பை இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மோட்டர் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு பிரச்சனை இருக்காதுங்க சார். சம்டைம் இதை விட மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மோட்டரை போட்டுருவாங்க. அடுத்த ஒரு 10 டேஸில் ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா கூட அதை அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஓகே, ஓகே. ஸோ பட் எங்கள் கம்பெனி மோட்டர் வாங்கினாங்க அப்படின்னா என்னென்னா, கஸ்டமர் டேரெக்டாகவே நம்ம கம்பெனி கால் பண்ணலாம். கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்போ டக்குன்னு ஓப்பன் ஆகலை, அதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுறது, மேனுவலாக எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றது தெரியாது. அந்த டைமில் வந்துட்டு கால் பண்ணாங்கன்னா கூட நம்ம கம்பெனி ஸ்டாஃப் வந்துட்டு அவங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனையாக இருக்குதுன்றதை யார் அட்டன் பண்ணாங்களோ, யார் இன்ஸ்டலேஷன் பண்ணாங்களோ அவங்கள கோஆர்டினேட் பண்ணி போயிட்டு நம்ம அந்த சர்வீஸ் அட்டன் பண்ண சொல்லுவோம். ஓகே. இப்போ அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் டீமும் இருக்குது. சர்வீஸ் டீமும் இருக்காங்க சார் நம்ம கிட்ட. நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார். நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு சேனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. எதாக இருந்தாலும் வந்து நமக்கு வந்து டீலர்ஸ் இருக்காங்க, சவுத் இந்தியா ஃபுல்லாகவே டீலர்ஸ் இருக்காங்க. இப்போ கஸ்டமருக்கு வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்கள அட்ரஸ் பண்ணிவிட்டு நியர்பை டீலருக்கு நம்ம அந்த காலை கொடுத்து அவங்கள போயிட்டு சைட் விசிட் பார்க்க சொல்லி என்ன தேவையோ எக்ஸாக்டாக நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி அந்த கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்குனாக்கா சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாங்க சார், நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இன்ஸ்டலேஷன் நம்ம டீலர் வச்சு இன்ஸ்டலேஷன் பண்ணி தரோம் சார். ஓகே. நம்ம வந்துட்டு இந்த இப்போ எக்ஸாம்பிள் இஸ்ரோ கேரளாவில் வந்து இஸ்ரோவில் பண்ணியிருக்கோம். ஓகே. மெட்ரோ பண்ணியிருக்கோம், நம்ம சென்னை மெட்ரோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் HPCL பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பண்ணிகிட்டே தான் சார் இருக்காங்க. ஓகே.